Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, SEBI certified research analyst and NSE certified technical analyst. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே பண்ணும்போது நம்ம எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம இன்ட்ராடே அனலைஸ் பண்ணுறது அண்ட் ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி எப்படி நம்ம இன்ட்ராடே லைன்ஸ் ட்ராப் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தான் கேட்டிருந்தீங்க இந்த கண்டென்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வீடியோஸ் மேக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள கேப் இருக்குல்ல, அந்த கேப் பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரீமியத்தினுடைய வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும். இப்போ நிஃப்டியினுடைய ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 21,853, அதே நிஃப்டியினுடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 21,950. ஸோ நமக்கு ஒரு 100 பாயிண்ட் கேப் இருக்கா. ஸோ இந்த 100 பாயிண்ட் கேப் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா லாங் சைடு அதிகமான பில்டப் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ ப்ராபபிளி ஃபியூச்சர்ஸை நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு 100 பாயிண்ட் எக்ஸஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்பாட்டை விட ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போ இந்த 100 பாயிண்ட் நமக்கு எங்கே இந்த டிஃபரன்ஸ் இம்ப்ளை ஆகும்னா கால் சைட் ப்ரீமியத்தில் தான் நமக்கு இம்ப்ளை ஆகும். இப்போ நிஃப்டியினுடைய கரண்ட் க்ளோசிங்ன்றது 21,853. ஸோ 21,850ன்றது நமக்கு அட் த மணி தானே. ஸோ 21,850 கால் அண்ட் புட் அதனுடைய ப்ரைஸ் பாருங்களேன், 21,850 கால் அண்ட் புட். ஸோ இப்போ நமக்கு ஸ்பாட் 21,850, 21,850 கால் அண்ட் புட் ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தானே இருக்கணும். ஏன் நமக்கு ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ப்ரைஸில் நமக்கு ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா கால் சைடு நமக்கு அதிகமான ப்ரீமியத்தில் இருக்குது. அது ஏன்னா ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகிறதுனால தான். அதே நமக்கு இன்கேஸ் ஃபியூச்சர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்பாட் 21,850 இருக்கு, அதே ஃபியூச்சர்ஸ் ஒரு 21,700 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ஸ் 21,700 இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஃபியூச்சர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்னுடைய பயஸே கீழே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புட் சைட் ப்ரீமியம் ஃபுல்லாக அதிகமான ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கால் சைட் ப்ரீமியம்னா நமக்கு சீப்பாக கிடைக்கும். அடுத்த மணி உங்களுக்கு அந்த சைடு இம்பேலன்ஸ் இருக்கும், புட் சைட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அலாங் வித் திஸ் இப்போ பர்டிகுலராக நான் இப்போ ஆப்ஷன் செல்லர் நான் இப்போ 22,000 ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கலாம். 22,000 கால் அண்ட் புட். இப்போ 22,000 கால் அண்ட் 22,000 புட் இது ரெண்டுத்தையுமே நான் இப்போ செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 22,000 கால் 100 ரூபா, 22,000 புட் 213 ரூபா. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் செல் பண்ணுறேன்னா என்னுடைய ரேஞ்சுன்றது 313 பாயிண்ட். ஸோ இந்த 313 பாயிண்ட் மேலே ஆர் கீழே 22,000க்கு மேலே 313, 22,300 சம்திங் அண்ட் 300 பாயிண்ட் கீழே 22,000 minus 300, 21,700. ஸோ இந்த 600 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள எனக்கு மார்க்கெட் இருக்கும்போது எனக்கு லாஸ் வராது ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர். ஸோ நமக்கு அந்த ரேஞ்சை முதல்ல நமக்கு டிஃபைன் பண்ண தெரியணும். எவ்வளோ பாயிண்ட் டிராவல் பண்ணாலும் இப்போ இன்கேஸ் இந்த 22,000 இந்த இடத்துல இருக்க ஸ்பாட் 22,300 போனாலும் கூட 22,300 போனாலும் கூட எனக்கு லாஸ் வராது. ஏன்னா எனக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளதான் எனக்கு இருக்கும். எனக்கு கால் சைட் உங்களுக்கு ப்ரீமியம் கெயினாக இருந்தாலும் உங்களுக்கு புட் சைட் ப்ரீமியம் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அது எனக்கு பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ நம்ம அந்த லாஜிக்கை தான் நம்ம இப்போ இங்கே இம்ப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் செக் பண்ணிடலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ன்றது ஜஸ்ட் சிம்பிள் தான். நமக்கு கான்ட்ராக்ட்ஸ் எங்கே அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் 22,000 கால் நமக்கு அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு அண்ட் 21,900 புட் அது நமக்கு அதிகமான ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதனுடைய கேப்னு பார்த்தோம்னா ஒரு 100 பாயிண்ட் கேப் இருக்குது 22,000க்கும் 21,900க்கும். ஸோ இப்போ நம்ம 22,000 கால் இப்போ இதை செல் பண்ணவனுக்கு எங்கே லாஸ் வரும்? 22,100 இதை நம்ம ஆட் பண்ணாமல் 22,100 இதுக்கு மேலே போனால் தான் அவனுக்கு லாஸ் வரும். அதே மாதிரி 21,900 புட்டு இதை செல் பண்ணவனுக்கு எங்கே லாஸ் வரும்? 21,900 minus 158 அதுக்கு கீழே போனால் தான் அவனுக்கு லாஸ் வரும். ஸோ அந்த 2 லெவல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அட் த மணி இப்போ 21,850 அட் த மணினா அட் த மணி நமக்கு ப்ரீமியம் பேலன்ஸ் ஆகலைன்ற போது நமக்கு 2 ப்ரீமியம் எது நமக்கு மோர் ஓவர் நமக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி வருதோ, லைக் இப்போ 21,900 கால் எடுத்துட்டோம்னா 143 இருக்கு, 21,850 புட் எடுத்துட்டோம்னா 135 இருக்கு. ஸோ இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு நியரஸ்ட் நம்பரா இருக்கா, ஒரு மாதிரி மீட்டிங் நம்பர் மாதிரி இருக்கு. ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் ஒரு 7லேருந்து 8 பாயிண்ட் தான் நமக்கு கேப் இருக்கு. ஸோ இந்த 2 ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி அதை காலோட ஆட் பண்ணிக்கலாம், புட்டோட சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வைட் ரேஞ்ச் கிடைச்சிடும். ஸோ நிஃப்டிக்கு நமக்கு வைட் ரேஞ்சுன்றது 22,178 அது நமக்கு டாப் சைடில் ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் சப்போர்ட் சைடு நமக்கு 21,570 அது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எப்படி அப்டேட் பண்ணேன்னா அட் த மணி நமக்கு ப்ரீமியம் மேட்ச் ஆகலை பிகாஸ் ஆஃப்
கால் சைட் வந்து நமக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, ஐவி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கால் சைட் ப்ரீமியம் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து நியரஸ்ட் ப்ரீமியம் மேட்சிங் என்னன்றதை பார்த்து அது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 21,850 அட் த மணி ப்ளஸ் 21,900 அட் த மணி ப்ளஸ் அவுட் ஆஃப் தி மணி, அது ரெண்டுத்தையும் நான் வந்து காம்பினேஷன் மாதிரி எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நான் அந்த வைட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு ஹாஃப் ப்ரைஸ் வருமா, அந்த ஹாஃப் ப்ரைஸை நான் வந்து ஷார்ட் ரேஞ்சாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி போடும்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரேஞ்சும் செகண்ட் இந்த ஷார்ட் ரேஞ்சும் எனக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு இப்போ 21,850 மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 21,700 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 710 வரைக்கும். ஸோ 21,710 கீழே போகாது மோஸ்ட்லி. இன்கேஸ் இது நமக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்கேஸ் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்குமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து இன்ட்ராடேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஆப்ஷன் செயின் பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். சிமிலர்லி நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டினுடைய க்ளோசிங் வந்து 45,950. ஸோ இங்கே வந்து நமக்கு மேலே போச்சுன்னா 46,314 இது வரைக்கும் மேலே போகலாம். அண்ட் கீழே வந்துச்சுன்னா 45,586 அது வரைக்கும் நமக்கு வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இது நமக்கு பிரேக் அவுட் ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகலாம், வைட் ரேஞ்ச் வரைக்கும். ஸோ இதுவும் நம்ம லெவல்ஸ் எப்படி நம்ம எடுத்திருக்கோம்னா 46,970. ஸோ நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு வந்து நமக்கு இது கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு நியரஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா 415 45,900 கால் வந்து 415 இருக்கு, 46,000 புட்டு வந்து 413 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு ஓரளவுக்கு நியரஸ்ட் மேட்சிங் ப்ரீமியமா இருக்கு. இது 415 413 ஒரு ₹2 தான் கேப் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணி அங்கிருந்து நம்ம வந்து வைட் ரேஞ்ச் அப்டேட் பண்ணிக்கலாம், காலோட ஆட் பண்ணிக்கலாம், புட்டோட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ரெண்டாவது டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்டேட் பண்ணிக்கலாம், இந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் இந்த ஷார்ட் ரேஞ்ச். ஸோ இதுக்குள்ளதான் வந்து மார்க்கெட் ஆப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் இதுலயும் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது இன்னும் மோர் ப்ரிசைஸா பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா குளோபல் மார்க்கெட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், குளோபல் இம்பாக்ட்லாம் எப்படி இருக்குன்றது. இப்போ குளோபல் மார்க்கெட் செக் பண்ணோம்னா இப்போ ஃப்ரைடே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டிக்ளேர் பண்ணாங்க அமெரிக்காவில். அண்ட் சில டெக் கம்பெனிஸ்லாம் வந்து ஏர்னிங்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஏர்னிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நாஸ்டாக் வந்து ஒரு 1.8% வந்து அப்ல க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது நமக்கு டேரெக்டாக எங்கே இம்ப்ளை ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டெக் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே டெக் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா மேலே ஏறும். ஸோ நம்ம இன்ட்ராடே பண்ணுற மாதிரி டெக் கம்பெனிஸ் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ண பார்க்கலாம். அண்ட் இப்போ கரண்டாக கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் காட்டிட்டு இருக்கு ஆஸ் ஆஃப் சாட்டர்டே. ஸோ நமக்கு நாளைக்கு விட்டுட்டு மண்டே பார்க்கும்போது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது அன்னைக்கு டேனோட ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி வந்து பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 3.2% ஃபால் ஆயிடுச்சு ஃப்ரைடே செஷன் அப்போ. அண்ட் ஆக்சிஸ் ஏடிஆர் வந்து 1% அண்ட் ஐசிஐசி ஏடிஆர் வந்து ஒரு 1.9% ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஏடிஆர் எல்லாமே ஃபால் ஆனதுனால அண்ட் பேங்கிங் ரிசல்ட்ஸும் சரியில்லை. இப்போ எஸ்பிஐ ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ஜஸ்ட் நோ ரிசல்ட்ஸ் வந்துச்சு ஒரு 1 hour பிஃபோர். ஸோ அந்த ரிசல்ட்ஸும் வந்து சரியில்லை. ஸோ பேங்கிங் ஓவரால் அந்த ஸ்பேஸே வந்து இப்போ நமக்கு சரியில்லாததுனால ப்ராபப்ளி பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு 45,950 இருக்கு, ஒரு 45,700 ஆர் ஒரு 45,600 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு உடனே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இன்கேஸ் கேப் டவுன் ஆகுது, நமக்கு இந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து உடனே உங்களுக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா கேப் டவுன் ஆயிடுச்சு, ஸோ இன்னும் கீழே தான் போவோம்னு நினச்சி நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து புட்டு வாங்குவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் மேலே போதா கீழே வருதான்னு. கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஓப்பன் ஆனதுமே கேப் டவுன் சொல்லிட்டு புட்டு வாங்கினோம்னா நம்ம ஓப்பன் ஆனதுமே அது மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக லாஸ் புக் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி எங்கே வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க, எங்கே வந்து லாங்காக அன்வைண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் நம்ம வந்து டீப்பாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இந்த லெவல்ஸ் கரெக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸ் ட்ராப் பண்ணி அந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பாருங்க. அண்ட் லெவல்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கான இன்சைட்ஸ் எல்லாமே அந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் டெலிகிராம் வந்து ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் எல்லா ஸ்டாக் கண்டென்ட்ஸு, இன்ட்ராடே ரிலேட்டட் கண்டென்ட்ஸு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்பெஷலாக நாங்கள் நிறையா ஸ்டாக்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் என் கம்யூனிட்டியில். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா எங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டி தான், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம்னா இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குன்றதை நாங்கள் வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ண முடியாது.
முடியாது. ஸோ வீடியோஸில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இதில் தான் கம்யூனிட்டியில் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்யூனிட்டி மறக்காம ஜாயின் பண்ண பாருங்க, ஃப்ரீ கம்யூனிட்டி தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.